நான் இன்னைக்கு விரதம் இருந்தா எனக்கு நாளைக்கே எனக்கு நல்லது கிடைக்கணும்னு நினைச்சு பண்ணீங்கன்னா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கடவுள்கிட்ட பேரம் பேசி நீங்க ஒரு நிகழ்வை பண்றீங்கன்னா அதை பண்ணவே பண்ணாதீங்கன்னு சொல்லுவோம். நீ இதை எனக்கு பண்ணு, நான் அதை உனக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட பேரம் இருக்கவே கூடாது. எனக்கு இந்த தேவை இருக்கு, இந்த தேவை கிடைச்சா எனக்கு என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், இதை நீ கொடுக்குறன்னு நம்புறேன், நீ கொடுப்ப கண்டிப்பா, அதுக்காக நான் விரதம் இருக்கிறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு விரதம் இருங்க. அதுதான் உண்மையான விரதம். நீங்க தெய்வத்திற்கு கொட்டி கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. தங்க கவசம் சாத்தணும், வெள்ளித்தேர் இழுக்கணும், தங்கத்தேர் இழுக்கணும், சுவாமிக்கு நீ அலங்காரமாக பூஜை பண்ணணும், அதெல்லாம் உங்களுடைய விருப்பம். இருக்குன்னா நீங்க நிறைய செய்யுங்க. ஆனால் நம்மளை படைச்ச அந்த இறைவனுக்கு, இத்தனையும் படைத்த அந்த இறைவனுக்கு நம்ம கொடுத்துதான் ரொம்பணுங்கிறது கிடையாது. ஆனா நீ கொடுக்குறியா அப்படிங்கறத அந்த கடவுள் கேட்கும். நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு கொடுப்பியா அப்படிங்கறத அந்த ஒரு நிகழ்வு. அப்படி நம்ம என்ன செய்ய போறோம், அந்த தெய்வ கைங்கரியமாக நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கறத உங்களுடைய வேண்டுதலாக வச்சுங்க. உங்க சக்திக்கு உட்பட்டு நீங்க என்ன வேணாலும் வேண்டிக்கலாம். ஒரு தீபம் ஏத்தினாலும் அது பரிகாரம் தான், இல்ல 1008 தீபம் ஏத்தினாலும் பரிகாரம் தான், ஒரு அபிஷேகம் செய்தாலும் அது பரிகாரம் தான், 108 சங்க அபிஷேகம் 1008 சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணினாலும் அது பரிகாரம் தான். உங்களுடைய சக்திக்கு என்ன பண்ணணும், அதாவது தகுதிக்கு மீறி அப்படிங்கிற ஒரு வார்த்தை அதிகமா பயன்படுத்தும். இப்ப சக்திக்கு மீறி நான் பரிகாரம் பண்றேன் அப்படின்னா அதனுடைய பலன் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக பரிகாரம்ங்கிறது என்னைக்கும் தோத்து போயிடாது. ஆனா அது எப்போ பண்ணணும்னு தெரிஞ்சு பண்ணுங்க, வாழ்க்கையில ஜெயிச்சுடுவீங்க. நான் பரிகாரம் பண்ணினாலும் நடக்காதுங்கிற நேரத்துல நீங்க போய் பரிகாரம் பண்ணி மாட்டிக்கிறத விட, நான் இந்த நேரத்துல பரிகாரம் பண்ணா அந்த காரியம் சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு பரிகாரம் பண்ணுங்க.